வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மலைக்கிறேன்னா கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த ரெட் கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 6020 பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த 6060 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸும் 6060 மேலே பிரேக் பண்ணி மார்க்கெட் மேலே க்ளோசிங் கொடுத்தா தான் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த 6000 அப்படின்ற சைக்காலஜிக்கல் ஜோனையும் நம்ம அவ்வளவு ஈஸியாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா முன்னாடி நாள் மார்க்கெட்டில் கரெக்டாக இந்த 6000 தொட்டோன்னு பார்த்திங்கன்னா ஒரு தெளிவான பவுன்ஸ் பேக் கிடச்சிருக்கு. படிப்படியாக இல்லாமல் முன்னாடி கீழே இறங்குறப்ப இருந்த இம்பேக்டை விட ஏறுறப்ப இருந்த இம்பேக்ட் வந்து அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த சமயத்தில் அதுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்தது 6060. அதனால் நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் இருந்தது. இது ஒரு முக்கியமான நாளைக்கு நேற்று வந்து ஒரு முக்கியமான நாளாக இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். சரி, ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு தொடர்ச்சியாக இருந்தது. முன்னாடி நாள் மார்க்கெட் ப்ரைஸ் க்ளோசிங்கு பக்கமாகவே ப்ரைஸ் ஓப்பன் ஆகி இது ஒரு கண்டினியூஷன், ஒரு தொடர்ச்சி தான் நேற்று மார்க்கெட். நேற்று மார்க்கெட்டுக்கும் நேற்று மார்க்கெட்டுக்கு ஒரு தொடர்ச்சியாக இருந்தது. அந்த அடிப்படையில் ப்ரைஸ் நேராக கீழே வந்து 6000 தொட முயற்சி செஞ்சுருக்கு. நமக்கு தெரியும் இந்த 6000 அப்படின்றது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட். எவ்வளவு தடவை மார்க்கெட் இந்த இடத்த டெஸ்ட் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல முறை இந்த இடத்த டெஸ்ட் பண்ணியிருக்கு. ஆனால் இதை பிரேக் பண்ணி ஃபுல்லாக கீழே வர முடியலை. அதால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாக தெரியும். அதுக்கப்புறம் இந்த 6000 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் 6060 தொட முயற்சி செஞ்சுருக்கு. அந்த அடிப்படையில் மார்க்கெட் படிப்படியாக மேலே போயிருக்கு. அதுவும் பலன் கொடுக்கல. இந்த இடத்துல தான் நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்துச்சு. இன்வென்ட்ரி ரிப்போர்ட் நேற்று ஃப்ளாஷ் ஆன சமயத்தில் ஒரு பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் இல்லை அப்படின்றத நம்ம மார்க்கெட்டோட ப்ரைஸை வச்சு தெரிஞ்சுக்கலாம். இன்வென்ட்ரி ரிப்போர்ட் எதுக்குமே சாதகமாக வராமல் நியூட்ரலாக தான் வந்திருக்குன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஒன் சைடடாக இல்லாமல் மறுபடியும் ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சிலே இருந்திருக்கு இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறமும் கூட. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மார்க்கெட் இன்வென்ட்ரி ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறமும் மார்க்கெட் நேராக கீழே வந்து 6000 டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. இங்கே உன்னிப்பாக நோட் பண்ணிங்கன்னா எத்தனை தடவை இந்த கேண்டில் ஸ்டிக்கோட லெக் வந்து 6000 தொட்டுட்டு மேலே போயிருக்குன்னு பார்த்தீங்கனாலே தெரியும். இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக மார்க்கெட் இதை ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கு. அந்த அடிப்படையில் மறுபடியும் மார்க்கெட் தொடர்ந்து எப்படி முன்னாடி நாளில் நடந்ததோ அதே மாதிரி 6000 படிப்படியாக மார்க்கெட் மேலே போய் 6060 தொட முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் முடியாமல் 6040 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்தோன்னா நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. ஆனால் புதிய லோ க்ரியேட் பண்ண முடியலை. முன்னாடி நாள் மார்க்கெட்டோட லோக்கும் நேற்றோட லோக்கு ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. புதிய ஹையும் க்ரியேட் பண்ண முடியல. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங்கில் மட்டும் ஓரளவு பாசிட்டிவாக பையர்ஸுக்கு சாதகமாக இருந்திருக்கு. ஓப்பனிங்கை படியும் முன்னாடி நாள் க்ளோசிங்கை படியும் அதிகமாக போய் க்ளோஸ் ஆகி பையர்ஸுக்கு சாதகமான ஒரு ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா முழுமையான குட்வில் சார்ட்டிங் டூல் வச்சு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுக்குற முழுமையான குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். இந்த இடத்துல பார்த்தீங்க பாருங்கள், ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கேண்டில் ஸ்டிக்ஸில் எந்த மாற்றமும் கிடையாது. ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் செல்லிங்கு சாதகமாக இருக்கிற மாதிரி நம்ம சார்ட்டிங் டூல் காமிச்சிருக்கு. அந்த அடிப்படையில் 6000 வரைக்கும் கீழே வந்திருக்கு. திருப்பி இந்த 6000 பிரேக் பண்ண முடியாமல் மார்க்கெட் மேலே போகிற சமயத்தில் நாங்கள் ஒரு பை சிக்னல் கொடுத்துருக்கு. எதுக்காக கொடுத்துருக்கு அப்படின்னா நம்ம பல முறை சொல்லியிருக்கிறோம், எப்போவுமே இந்த நாங்கள் கொடுக்குற சார்ட்டிங் டூலில் எந்த சிக்னல் கொடுத்தாலும் அதோட காரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை அடிப்படையாக வச்சு கொடுத்துருக்கோம். அந்த அடிப்படையில் இந்த 6000 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல பையிங் வந்திருக்கு. ஆனால் நம்ம மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்க காரணத்தினால பல முறை யோசிச்சோ இல்லை ரிஸ்க்கு கம்மியாகவோ எடுத்து தான் இந்த சிக்னல் நம்ம எடுப்போம். அந்த அடிப்படையில் மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் மறுபடியும் ட்ராப் ஆகிருக்கு. 6000 பக்கமாக வந்துட்டு திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துட்டு கரெக்டாக இந்த மூவிங் ஆவரேஜ் பிரேக் ஆகிற சமயத்தில் மார்க்கெட் ஒரு பை சிக்னல் கொடுத்து 6052 வரைக்கும் போயிட்டு 6041 க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட ஓரளவு அதிகமாக ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். அந்த அடிப்படையில் 6060 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புண்டு. ரொம்ப முக்கியமான ஜோனில் போய் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். மார்க்கெட் ஓரளவு பையர்ஸுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது. ஆனால் எல்லாமே 6060 எப்படி ரியாக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து இருக்குது. ஏன்னா இந்த 6060 பையிங் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 6060 பக்கமாக மார்க்கெட் ஸ்டே ஆகி இதை பிரேக் பண்ணி நம்மளுடைய மூவிங் ஆவரேஜ் மற்றும் சார்ட்டிங் டூல் சிக்னல்ஸ்லாம் ப்ராப்பராக கொடுத்து மார்க்கெட்டை அப் ட்ரெண்டுக்கு ஷார்ட் டேர்ம் அப் ட்ரெண்ட் கொண்டு போய் 6100 மற்றும் 6062 வரைக்கும் மார்க்கெட் டார்கெட்டுக்கு போகலாம். இது பையிங்க்கு சாதகமானது. ஆனால் 6060 மறுபடியும் மார்க்கெட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் எடுத்து
கீழே ட்ராப் ஆகி 6000 கீழே ப்ரைஸ் க்ளோசிங் வந்துடுச்சு அப்படின்னா மார்க்கெட் 59,000 வரைக்கும் கீழே போகிறதுக்கு வாய்ப்புண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இது கன்சாலிடேஷன் அப்படின்றது நமக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்குது அதிகமான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு. எப்போவுமே கொஞ்சம் கஷ்டமான ஏரியா இந்த கன்சாலிடேட் ஆகிற சமயத்தில் பிக் பண்ணுறது தான். ஆனால் நம்ம சார்ட்டிங் டூல் மற்றும் வீடியோ அனாலிசிஸில் நம்ம கொடுக்குற சப்போர்ட் லெவல்ஸ், ரெசிஸ்டன்ட் லெவல்ஸ் எல்லா லெவலையும் கரெக்டாக பார்த்து நம்ம சார்ட்டிங் டூலில் கொடுக்குற இண்டிகேஷனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்சாலிடேஷன் ஃபேஸ்லேயும் நேற்று பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு கரெக்டாக நம்ம சார்ட்டிங் டூல் வச்சுருக்கு அப்படின்றத. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.